அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி வந்து இன்னைக்கு க்ரீனில் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ மிக்ஸ்டாக தான் இருக்குது. எப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர நெகட்டிவில் போச்சு, பயங்கர செல் ஆஃப் ஆச்சு, திரும்ப பாசிட்டிவ் வந்தது, திரும்ப நெகட்டிவில் போகுது, திரும்ப பாசிட்டிவில் வருது. ஸோ இது வந்து சர்க்கஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நல்ல ஸ்டாக்கை வந்து நல்ல நிலைமையில் வாங்கிக்கிட்டோம்னா, அதாவது நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்லையும் வாங்கக்கூடாது, எந்த ஸ்டாக்கையும் வாங்கக்கூடாது. நல்ல பாட்டமில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து, ஏன்னா நம்மளாம் ரொம்ப 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 சின்ன இன்வெஸ்டர். ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு கரெக்டான இடத்துல வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு திமிங்கலத்தையே பிடிச்சிடலாம், நல்ல மல்டிஃபோல்டு ஸ்டாக்கே வாங்கிடலாம். ஸோ அந்த இதை தான் நம்ம கற்றுக்கணும். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, யார் வேணாலும் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பொறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ரியலான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், ப்ராஃபிட்டுங்கிற டேஸ்ட்டு. அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பொறுமை இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம்னு நீங்கள் வைக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்விங் ட்ரேடிங்காக எடுக்கிறோம், அது நடக்கலைன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் வைக்கிறோம், அதுவும் நடக்கலைன்னா லாங் டேர்ம் வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கினா 3 மாதம் 6 மாதம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வாங்க. அதே மாதிரி இருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த ப்ராஃபிட்டுமே உங்களை எங்கேயோ கூட்டி போயிடும், பெரிய இடத்துக்கு கூட்டி போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன சொல்ல இவ்வளோ நாள் வந்து நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்றைக்குமே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது, நிறைய ஸ்டாக் வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ முக்கியமான ஃபெட் ரேட் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க 25 பேசிஸ் பாயிண்ட். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது இப்போ. ஸோ இன்னொன்று அப்போலோ ஹாஸ்பிட்டல், டிஎம்பிவி, ரெஃபெக்ஸ், பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், எக்ஸல் சாஃப்ட், வோல்ட் ஆம்ப், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் நான் இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய நியூஸும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபெட் ரேட் கட்டு அது 25% பாயிண்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்குது. குளோபல் சென்டிமெண்ட்டும் ஓரளவு மிக்சடாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ பார்த்துடலாம். நமக்கு வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணுங்க. செகண்ட் சேனலும் இருக்குது. இது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொன்று, கோல்டு வந்து ஒரு ரேலி போகுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோலையும் பார்த்துடலாம். எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எஃப்ஐஏ வந்து எகைன் செல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் அதே மாதிரி டிஏ வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது டெய்லி நடக்கிறது தான். ஸோ இவங்க திரும்ப உள்ளே வந்தால் மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரும். முக்கியமான நியூஸ் என்னென்னா, இது 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்கிறோம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து $17.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஏஐ ரிலேட்டடான பிஸ்னஸ்க்கு. இது வந்து பயங்கரமான பூஸ்ட்டு. 20 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. இது எங்கே வருதுன்னா ஹைதராபாத்தில் வரப்போகுது. 2026 மிடில் லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய ஐடி செக்டர், ஒரு ஐடி பில்டிங்காக, ஐடி ஒரு யூனிட்டாக இருக்கும் அந்த ஹைதராபாத்துக்கு. இது வந்து பயங்கரமான நியூஸு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மேலே போகுன்னு தெரில. இது ரிலேட்டடான ஸ்டாக்ஸு, செமிகண்டக்டராக இருக்கட்டும், டேட்டா சென்டராக இருக்கட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் இது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நல்ல ஒரு பூம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இது நமக்கு பாசிட்டிவ் தான். இது யூஎஸ் பெட் ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பாசிட்டிவ் தான். ஸோ குளோபல் சென்டிமெண்ட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து பாருங்க 25,890. ஸோ இன்னுமே கொஞ்சம் ட்ரேடிங் செஷன் இருக்கு, ஒன் ஹவருக்கு மேலேயே. ஸோ நான் வந்து இப்போ சார்ட் வந்து பிக் பண்ணேன். 25,890 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து தான் மேலே போகிற மாதிரி தோணுது. ஸோ இது பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் வர சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 167 பாயிண்ட் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ல வந்துருச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் S&P 500, நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பாசிட்டிவ் தான், மேபி ஈவினிங்கோ. பட் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். யூஎஸ் டாலருமே நல்ல ஒரு சப்போர்ட்டை விட்டு பிரேக் ஆகி கீழே போகுதுங்க. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி, சப்போர்ட் மாதிரி இருந்தது, அதை பிரேக் பண்ணி கீழே போகுது. ஸோ இன்னுமே கீழே வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நமக்கு ஃபேவராக தான் இருக்குது யூஎஸ் மார்க்கெட். ஸோ இவங்களுக்காக ஒரு டீக்கு. ஸோ யூஎஸ் டாலர் வந்து நமக்கு ஃபேவராக இருக்குது. பாருங்க, சில்வர் பீஸ் வந்து எகெயின் அதான் இதுக்கு ஒரு ரேலி போயிட்டு தான் நிற்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா சில்வர் பீஸ்லாம் நல்ல புள்ளி சென்டிமெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி தான் நான் கோல்டையும் எதிர்பார்க்குறேன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்ல இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே போகுமா, இல்லை ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வருமான்னு தெரில. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல.
ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் கிடையாது இதெல்லாம். பட் நம்ம வந்து அதோட ரேலி, அதோட இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதை பற்றி பேசலாமே. ஸோ கோல்டு வந்து ஒரு ரேலிக்காக வெயிட் பண்ணு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம என்ட்ரு ஆகணும்னா இப்போதைக்கு கிடையாது, இன்னும் கீழே வரணும் தான். வோல்டாம்ப் இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி சொல்லுங்க அப்படிங்க. ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட், சூப்பரான ஒரு கம்பெனி. பட் இந்த கம்பெனியில் கொஞ்சம் இஷ்யூஸும் இருக்குது. பாருங்க, ப்ரொமோட்டர் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். 2017 நான் ஒரு இயருக்கும் நான் வந்து ப்ரொமோட்டர் இதில் வந்து போட்டிருக்கேன். அது இந்த டேட்டா எடுத்திருக்கேன். இது பாருங்க, இப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து 30% பயங்கரமாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. 21லலாம் 50% இருந்தவங்க வந்து அப்படியே கண்டினியூஸாக ஒரு 24 கூட 38, இப்போ வந்து 30 குறைஞ்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே யார் மேலே யாருக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். எஃப்ஐ வந்து 22%, 13 இருந்து இப்போ 22%. ஸோ இது வந்து எஃப்ஐயும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீட்டைல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ரீட்டைல் வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான். இல்லை, பப்ளிக் வந்து கொஞ்சம் அதிகமாகறாங்க. டிஏஐ தான் இதில் வந்து அதிகமாகறாங்க. ஸோ எஃப்ஐயும் டிஏஐயும் வாங்குறாங்க. ஸோ இது பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் ப்ரொமோட்டர் ரிலீஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கம்பெனிக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஹெவி எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் அந்த பிஸ்னஸில் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு நிறைய ஆர்டர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். இவங்களுக்கு இப்போதைக்கு வந்து 149 crore வந்து ஜெட்கோலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாம் இங்கே பாருங்கள், நல்ல ப்ராஃபிட் growthல தான் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இதில் வந்து நான் மெயினாக நோட் பண்ணது வந்து ப்ரொமோட்டர் வந்து ரிடியூஸ் ஆகிறாங்க. இது வந்து நெகட்டிவ். இன்னொன்று, இவங்க வந்து எப்போ உள்ளே வருவாங்கன்னு தெரியல. இன்னொன்று, ப்ரைஸ் பாருங்கள். சப்போர்ட் லைன் நீங்கள் ரைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு எனக்குமே யூடியூப்லேருந்து. அதனால நான் சொல்கிறேன், இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன், அவ்வளோதான். ஸோ இது வந்து மேபி வாய்ப்பாக இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் சப்போர்ட் லைன். இப்போ வந்து இது கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ அது மேபி கீழே வந்தால் ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டாக் பி வந்து 24 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 43 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 790. இவங்க வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூட தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. அதாவது உங்களுக்கு அவசியம் உண்டா. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதான் நம்ம பாசிட்டிவ். பட் இவங்க ப்ளஸ் பாயிண்ட்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அன்பிளச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று, டெப்ட் வந்து இவங்க இல்லைங்க 1.35 crore தான். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. இந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸல் சாஃப்ட். இவங்க வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பிஸ்னஸில் இருக்க ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக தான் உள்ளே வந்திருக்காங்க. பட் இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 59% இருக்காங்க. அது மாதிரி ரீட்டைல் வந்து 22% இருக்காங்க. இது பிளச் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துடலாம். இவங்க வந்து பிளச் பண்ணல. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான். பப்ளிக் ஹோல்டிங் வந்து 22% இருக்காங்க. எஃப்ஐ ஹோல்டிங் 3.9% வந்து இருக்காங்க. இவங்க வந்து சாஃப்ட்வேர் சர்வீசஸில் இருக்க ஒரு கம்பெனி. 1500 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இவங்களோட டெப்ட் வந்து 35 கோடி இருக்குது. 131 கோடியிலேருந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ். ஸ்டாக் பி வந்து 34 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 33 இருக்குது. இவங்க வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன் தான். இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஆர்ஓசி 16 இருக்குது. ஆர்ஓசி 10 இருக்குது. சேல்ஸ் வந்து 18 இருக்குது. சேல்ஸ் growthமே 20 இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கணும்னா மேபி இவங்க இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கூட வாங்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே. அடுத்து வந்து தெர்மேக்ஸ். இந்த கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷினரி செக்மெண்ட்ல இருக்க ஒரு கம்பெனி. 83% வந்து பிரைஸ் மேலே போகுன்னு சொல்றாங்க அனலிஸ்ட். 13% கீழே போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துடலாம். ப்ரொமோட்டர் வந்து கான்ஸ்டன்டா இருக்காங்க. சூப்பரான ப்ரொமோட்டர். பிளச் பண்ணியிருக்காங்களான்னா பிளச்சும் பண்ணல. ஸோ சூப்பரான ப்ரொமோட்டர். அதாவது இவங்க கம்பெனி வந்து நல்ல கட்டமைப்பில் இருக்குன்னு அர்த்தம். பப்ளிக் ஹோல்டிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. இவங்க பப்ளிக் இன்க்ரீஸ் ஆகல. எஃப்ஐ வந்து என்ன பண்றாங்கன்னா, எஃப்ஐ வந்து இப்போ ஒரு 2 குவார்ட்டரா வெளியேறிட்டு இருக்காங்க. அதுவும் பெரிய பர்சன்டேஜ்லாம் இருக்காங்க. ஒரு 2% வரைக்கும் வெளியேறாங்க. அது பெரிய இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி டிஏயும் 15ல இருந்து கொஞ்சம் வெளியேறுறாங்க. கொஞ்சம் வெளியேறுற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் ரிசல்ட் பாருங்க. ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் ப்ரைஸை வந்து கீழே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் லைன்னா நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் போட்ட இடத்துல இது வந்து மேபி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு growthல இருக்க கம்பெனி தான் இப்போதைக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 55 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 43 இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்துமே கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்குது. பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெப்ட் எக்யூட்டி நல்லா தான் இருக்குது. இவங்களோட டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஓவரால் டெப்ட். பட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 32,000 இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே மாதிரி தான் இருக்குது எனக்கு. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 5% இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூவேஷன் ஓரளவு நல்லா தான் இருக்குது. சேல்ஸ் growth மட்டும் இதில் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போக சான்ஸ் இருக்குது இன்னுமே. ஸோ சப்போர்ட்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்க.
இவர் வந்து சிடிஎஸ்எல், பிஎஸ்சி பற்றி கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் கீழே வரணுங்க. ஸோ இவங்க எதுக்காக வாங்குறதுக்காக கேட்குறாங்களான்னு தெரில. ஸோ சப்போர்ட்னா மேபி இன்னுமே கீழே வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பிஎஸ்சி வந்து 23% ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்கிறாங்க. 65% ப்ரைஸ் கீழே வர சான்ஸ் இருக்குங்காங்க. எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ரீட்டைல் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ரீட்டைல் எக்ஸிட் ஆகுறது பாசிட்டிவ், எஃப்ஐ எக்ஸிட் ஆகுறது நெகட்டிவ். இங்கேயுமே அதே தான். ரீட்டைல் எக்ஸிட் ஆகுறது பாசிட்டிவ், எஃப்ஐ எக்ஸிட் ஆகுறது நெகட்டிவ். இதில் வந்து 23% ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்கிறாங்க. 32% ப்ரைஸ் கீழே வர சான்ஸ் இருக்குங்காங்க சிடிஎஸ்எல்ல. ஸோ சப்போர்ட் லைன்லாம் இன்னமே கீழே வரணும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அவசரப்பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா டெய்லி தூக்கம் வராது. ஐயோ! நம்ம காசு என்ன ஆக போகுதோ அப்படின்னு. பயப்படவே தேவையில்ல. கரெக்டான இடத்துல வாங்கிட்டு பாட்டம் ஃபிஷிங் அவ்வளோதான். பல்கா மல்டிஃபோல்ட் ரிட்டர்ன்ஸ் ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ, இல்ல 3 மாசமோ அதுக்குள்ளே கிடைக்கும். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக்கை பத்தி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து 33% பிரைஸ் மேல போக சான்ஸ் இருக்கு. 18% கீழ போக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ப்ரொமோட்டர் வந்து இதுல டிக்ரீஸ் ஆறாங்க. அதை பார்த்துடலாம். இவங்க வந்து ப்ரொமோட்டர் 34% இருந்தவங்க அப்படியே கிராஜுவலா 28 கொண்டு போயிட்டாங்க. பட் இதுமே கிட்டத்தட்ட 17, 27 8 வருஷத்துக்கு அப்புறம் தான். 17, 27 ஓகே 8 வருஷத்துக்குள்ள ஒரு 5, 6% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லோலி இவங்க ப்ரொமோட்டர் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ் தான். பட் எஃப்ஐ என்ன பண்றாங்கன்னா, எஃப்ஐயுமே 46, 45, 42, 44 ஸோ கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கு எஃப்ஐஐ. பட் இந்த குவார்ட்டர்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்கை. டிஐயுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான். பட் இது ஃப்ளாட்டாக தான் இருக்குது டிஐஏ. பப்ளிக்குமே அந்த அளவுக்கு இல்லைங்க. ஸோ இதில் வந்து பெருசாக இருக்கிறது எஃப்ஐஐ தான். இந்த இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எஃப்ஐஐ தான் அதிகமாக ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட்டர் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ வந்து மேபி வெளில போனால் நமக்கு பிரச்சனை தான் இந்த கம்பெனிக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் நல்ல பெரிய கம்பெனி, லார்ஜ் கேப்பு. ஸ்டாக் பிஇ வந்து 60 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 53 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 7000. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. ஸோ இவங்க வந்து நல்ல ஓவர் வேல்யூடு. இவங்களோட டெப்ட் வந்து 4000 கோடி இருக்குது, 7000 கோடி ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் கேபிட்டல் வச்சு கம்மி தான். சேல்ஸ் growth 5 வருஷத்துல 14 இருக்கு. இந்த வருஷம் வந்து 13% கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இதுதான் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அன்பிளட்ஜ்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 25. ஸோ ஒரு 3% வரைக்கும் இவங்களும் கடன் வாங்கியிருக்காங்க. இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா இவங்க ப்ரொமோட்டரும் கம்மியாக தான் இருக்காங்க. பட் இது வந்து ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்லனா நல்ல ஒரு எப்பயுமே டிமாண்ட் இருக்கு. அப்போல்லோ எல்லாருக்குமே தெரியுமே. இவங்களோட காம்பவுண்ட் சேல்ஸ் growth இதெல்லாமே மாடரேட்டாக இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி சப்போர்ட் லைன்னு போட்டால் இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஎம்பிவி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 4 வீலர் செக்மெண்ட்ல இருக்க கம்பெனி. இவி இது ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க. டாடா குரூப்பு. ஸோ இதுக்காகவே எல்லாரும் வாங்குவாங்க. 278% ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது 26% மேலே போயிடுச்சு சொல்லியிருக்காங்க நவம்பர் சேல்ஸு. இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட், ப்ரைஸு இது எல்லாமே மாடரேட்டாக இருக்கும். இவங்க வந்து எப்பயுமே கிராஜுவலாக அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று ப்ரொமோட்டர் வந்து 34 கொஞ்சம் அதிகமானாலும் இப்போதைக்கு ஸ்டேக்கை வந்து கொஞ்சம் செல் பண்ணாலும் ஓகே தான். அதாவது கொஞ்சம் 42% வச்சுட்டு இருக்காங்க. டாடா குரூப்பில் மேக்ஸிமம் அந்த லெவலில் தான் வச்சுருப்பாங்க. பட் பிளச் எதுவும் பண்ணல. நல்ல ஒரு ப்ரொமோட்டர் தான் டாடா குரூப். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது மாதிரி இவங்களோட எஃப்ஐ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பட் இங்கே செல் பண்ணியிருக்காங்க 2022. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகி இப்பயுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கூட ப்ரைஸ் நல்லா கீழே போகுது. பப்ளிக் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க இப்போ லாஸ்ட் 2 குவார்ட்டர். ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். டிஏ கவர்மெண்ட்டும் இதை வச்சிருக்காங்க 0.3% டாடா மோட்டார். இது வந்து பாசிட்டிவ். டிஏஏ வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க. இதுவுமே பாசிட்டிவ். இவங்களோட ஸ்டாக் பி வந்து 3, இண்டஸ்ட்ரி பி 33. இவங்க வந்து நல்ல அண்டர் வேல்யூடில் இருக்குது. சூப்பரான அண்டர் வேல்யூ. நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலான்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. இவங்களோட கடனையுமே பாதியாக குறைச்சிருக்காங்க. 1,46,000லேருந்து 67,000 கோடியாக குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. அண்டர் வேல்யூடாக கூட இருக்குது. ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, கமாடிட்டி கெமிக்கலில் இருக்க ஒரு கம்பெனி. இவங்களோட இப்போ வந்து ரீசெண்டாக 32 கோடி வந்து டிரான்ஸ்போர்ட்டிங், அதாவது இவங்க கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட்டிங் பாண்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 32 அதான் இதுதான் இன்னொரு ஆர்டரோட இல்லை, 2 சேம் ஆர்டர் தான். ஓகே, ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பாண்ட் ஆஸ்னு. அதுக்கப்புறம் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடி இருக்குது. ஸ்டாக் பி வந்து 25 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 47 இருக்குது.
கரண்ட் ப்ரைஸ் வந்து 325. இவங்க ஸ்டாக் பி வந்து கம்மியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி பி அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து நல்ல அண்டர் வேல்யூடெல்லாம் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து இன்னுமே கீழே போனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். இன்னுமே இது வந்து கீழே போக சான்ஸ் இருக்குமானா தெரிலங்க. இது வந்து நல்ல க்ரோத்தில் இருக்க கம்பெனி. பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் சிஏஜிஆர்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி 3 இயர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கல. பட் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்துமே நல்ல ஒரு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து கிராஜுவலாக அவங்க ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பயங்கரமான பாசிட்டிவ். அது மாதிரி எஃப்ஐயுமே கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது. டிஐஐ கொஞ்சம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் குறையிறாங்க. ஆக்சுவலாக 65லேருந்து அப்படியே குறைஞ்சிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பாசிட்டிவ். இந்த கம்பெனி வந்து நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. வேல்யூவேஷன் பார்த்துடலாம். ஸ்டாக் பிஇ இது நல்ல ஒரு அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. ஆர்ஓசிஆர் எல்லாமே நல்ல ஒரு பர்சன்டேஜ். இவங்களோட டெப்ட் மொத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 174 கோடி. அது கொஞ்சம் கன்சர்ன் தான். 5 இயர்ஸ் சேல்ஸ் growth 30 இருக்குது. சேல்ஸ் growth இந்த வருஷம் வந்து 28 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆக்சுவலாக அன்பிளஸ்டு 40 இருக்குது. ஸோ இவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சனை. ஒரு 15% வரைக்கும் கடனில் இருக்குது இந்த கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து பப்ளிக் ஹோல்டிங் 42%. ஸோ இது வந்து 40 தான் இவங்க வந்து அன்பிளச் பண்ணாமல் இருக்குது. அப்போ வந்து இது கொஞ்சம் நெகட்டிவ், இந்த கம்பெனியில் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. வேல்யூவேஷன் நல்லா இருந்தாலுமே இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. ஸ்டேக்கை கூட்டினாலும் அவங்க வந்து கடன் வாங்குறாங்க. ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு இந்த கம்பெனியில் இருக்க பிரச்சனை. ஸோ இன்னுமே கீழே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே நல்ல ஒரு பாட்டமில் தான் இருக்கும்.